Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17th நவம்பர். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நேற்று அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா 42,450க்கு கீழே வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அதே மாதிரி 42,575க்கு மேலே நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நேற்று அனாலிசிஸில் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பியரிஷாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து புல்லிஷாக வந்து மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து நேற்று அனாலிசிஸில் பார்த்த மாதிரி இது வந்து ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட். ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் இந்த லோவில் பை பண்ணிவிட்டு இந்த ஹையை வந்து டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் டெசிஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மார்னிங் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். ஸோ மறுபடியும் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மறுபடியும் இன்றைக்கி ரேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஐடியலாக வந்து நம்ம இந்த என்ட்ரி நம்ம வந்து பண்ண முடியாது, ஏன்னா எர்லி ட்ரேட்னால இதை அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் என்ட்ரி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மார்னிங் வந்து உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் ரேஞ்சு கிட்ட வந்து ஈஸியாக வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து லோயர் ரேஞ்சில் ஒரு என்ட்ரி டு அப்பர் ரேஞ்சில் ஒரு எக்ஸிட். அதாவது இந்த ரேஞ்ச் 128 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் ஸ்கேல்பராக இருந்தால். பட் நம்ம வந்து ட்ரேடிங் டெசிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்புறம் இன்னொரு என்ட்ரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 o'clock கிட்ட வந்து மார்க்கெட் கீழே வர மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து லோயர் ரேஞ்சை வந்து பிரேக் கொடுக்குது. ஸோ பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வேணும். அதாவது இது பிரேக் இன்னும் கம்ப்ளீட்டாக கொடுக்கல, அதாவது இந்த லெவலை விட்டு நல்லா வரணும். கிட்டத்தட்ட வந்து 42 to 420 இருக்கா, இப்போ இங்கேருந்து 42 to 400 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும்போது ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரணும். அந்த ரீடெஸ்ட்டில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட். சரிங்களா? பிரேக் அவுட் நடந்துருச்சு. இப்போ அடுத்து நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியலாக மார்க்கெட் இங்கே வந்த மார்க்கெட் மறுபடியும் இந்த 42,425 கிட்ட ரீடெஸ்ட் ஆகணும். அட்லீஸ்ட் 42,440 கிட்ட வரைக்கும் வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகணும். சரிங்களா? அப்படி ரீடெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல டவுன் சைட் பிரேக் அவுட். சரிங்களா? அப்படி இல்லை மறுபடியும் கேண்டில் இதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ட்ரீட் ஆகும். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இந்த இடத்துல பை தான் போவோம். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைஸ் மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே வந்தனால மறுபடியும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் 42,560 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பிளைண்டாக பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி பை பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி பை பண்ணும்போது நம்மளோட ட்ரெண்ட் லைன் எப்படி வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸும் எக்ஸாக்டாக தொடரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து ரஃபாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லலாம். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னு கூட கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிட்டு இதை நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெண்ட் லைன் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பை சைட் போக போகிறோம். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,550. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். லோயர் எண்டில் வந்து பை பண்ணோம் அப்படின்னா ஹையர் எண்டில் செல் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,475. ஸோ இந்த லெவல் ஆஃப் ஏரியா வந்து மார்க்கெட் புல்லிஷாக வந்து உடச்சிருச்சு அப்படின்னா நான் ஐடியலாக வந்து பை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் பை பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் இது ஏரியாவுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் ஆகும். அப்படி இல்லை பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புது லோயர் லோ ஃபார்ம் பண்ண ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளூ. ஸோ லோயர் லோ ஃபார்மேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லோயர் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ஸோ அந்த கேஸில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக என்ட்ரி எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நமக்கு எந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கேண்டிலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதாவது இந்த ஏரியா ஆஃப் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், லைக் என்ட்ரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கீழே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருது. அதே மாதிரி டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சோட ஹை என்னது 42,550 வரை இல்லை 560 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாலட்டிலிட்டி பெருசாக இல்லை, ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஹால்ட் அடிச்சு போனால் நமக்கு ப்ராஃபிட் பெருசாக வந்து நம்ம பார்த்துக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் 60 to 70 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஈஸியாக வந்து 1:1.5 ரேஷியோ கிட்டத்தட்ட வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்க்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்க்கான என்ட்ரி. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் ஒரு லோயர் ஹை பிரேக்கு, அதுக்கப்புறம் லோ ஃபார்ம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ ஃபெயிலியர் ஆனனால நம்ம வந்து ஸோ இந்த ஏரியா லோயர் லோ ஃபெயிலியர் ஆனது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பை சைட் போகிறோம். பை சைட் போனதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சோட அப்பர் ஏரியா. ஸோ அப்பர் ஏரியா வந்து ஐடியலி வந்து 42,560 தான் நம்மளோட ஹை. ஸோ அதனால் நம்ம அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்க்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பேங்க் நிஃப்டியோடது. ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேண்டில்ஸை ஃபுல்லாக நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி மேலே வரைக்கும் கொடுத்துட்டு, அதாவது 42,600 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் டவுன்ஃபால் ஆகிடுச்சு. டவுன்ஃபால் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரேஞ்சோட லோயர் பவுண்ட்லேயே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஓவரால் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட். ஸோ இந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ட்ரி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதாவது லோயர் எண்ட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் வரும். அதுவே வந்து ஹையர் எண்டில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து பையோ செல்லோ பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து செம வோல்டிலிட்டியில் இந்த ரேஞ்சில் இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 42,400 கீழே வந்து மார்க்கெட்டு கீழே வந்துட்டு சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த கேஸில் நம்ம வந்து ஈஸியாக வந்து செல் பண்ணலாம். அதே மாதிரி 42,600, ஸோ 42,600க்கு மேலே தான் நம்மளால் பை பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42,600 வந்து நமக்கு டபுள் டாப் மாறிடுச்சு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டாப் அப்படி கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு டாப் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் வந்து நமக்கு ஹையர் சைடில் மூவ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்துக்கு மேலே வந்து ரேலி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆயிடுச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்குது. சரிங்களா? அதனால் செல்லாததுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பை எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,600. இன்பிட்வீன் நம்ம பை எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, அதாவது 42,400லேருந்து 42,500க்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுக்கணும். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து பை பண்ணுவோம். டார்கெட்டிங் 42,600. சரிங்களா? அதுவே வந்து மார்க்கெட் 42,400 உடச்சி கீழே வந்துட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு டவுன் சைட் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் பார்க்க போகிறோம். 42,400 உடஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரெக்டாக வந்து உங்களுக்கு 42, 250, 300 இந்த ரேஞ்சுக்கு ஈஸியாக வரும். அப்படி இந்த ரேஞ்ச் ஹோல்ட் ஆகிடுச்சு, இந்த ரேஞ்ச் வந்து அப்பர் சைட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சோட பிஹேவியரில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இன்பிட்வீன் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்பிட்வீன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு அனாலிசிஸ் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.